நம்ம வந்து லவ் மேரேஜ் நான் பண்ணதுனால அவங்க சைடு வந்து மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணுறது கிடையாது. எங்கள் அத்தையும் அவங்களும் போய்ட்டு வந்துடுவாங்க. எங்கள் சைடு மேரேஜுக்கு எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் மேக்ஸிமம் கூப்பிட மாட்டாங்க. அப்படி கூப்பிட்டு ஏதாவது ஒன்று 2 ஃபங்க்ஷனுக்கு நான் தவறி போயிட்டேன்னா, நீ ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த, அந்த அளவுக்கு வந்து என்னை வச்சு செஞ்சுருவாங்க. உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்ப்பாங்க. நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும், எப்படி பேசினாலும், இவனை வச்சு, அதாவது ஒரு புழு பூச்சியை கூட அருவருப்பாக வந்து நம்மளை பார்ப்பாங்க. இவங்கள வந்து மேரேஜ் பண்ணதுனால, இந்த கேஸில் இப்படி போயிட்டாலே வச்சுட்டாலே, இப்படி போனதுனால தான் இவள் இப்படி இருக்கிறா வைக்கிறான்ட்டு நம்ம வந்து நேச்சராக தான் இருப்போம், ரொம்ப கேஷுவலாக இதாக இருப்போம். ஆனால் எடுத்தாலும் ஒரு குறை. அதனால் நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதே விட்டுட்டேன். நீங்கள் தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாமல் சொன்னீங்களான்னு தெரியல, நிஜமாவே அந்த ஃபங்க்ஷனை வந்து விளக்கேற்றி வச்சது அவங்க ஹஸ்பண்ட் 2 பேர் பண்ணாலுமே வந்து நான் அவங்களுக்கு மாலை கொடுத்தது, என்னையே ஃபஸ்ட்டு நலங்கு வைக்க சொன்னதெல்லாம் வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். ஏன்னா ஃபங்க்ஷனில் வந்து எந்த இடத்துல வந்து நான் தான் ஒரு என்ன சொல்ல, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கான அங்கீகாரம் வந்து கிடைச்ச மாதிரி இருக்குது. அந்த லாஸ்ட் டைம் வந்து என்ன சொல்ல, என்கிட்ட வந்து ஒரு கோல்டு கூட இல்லை. ஆனால் நான் அதை பற்றி ஒரு எதுவுமே நினைக்கல மேம். நேற்று அந்த இடத்துல வந்து நானாக இருந்தேன். எனக்கு சொல்லும்போது கண்ணீரே வருது. அதான் மேம், எனக்கு அதான் சொல்கிறல, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி எனக்கு ரொம்ப நாள் நல்லா இருந்துச்சு மேம். இந்த நாள் மாதிரி எல்லா நாளும் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது மேம். ஜஸ்ட் என்னோட நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்கிறத உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன் மேம். அதான் மேம் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட். தேங்க்யூ மேம். குட் நைட் மேம். மேம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அங்கேயும் வச்சு எல்லாமே கொடுத்தது போக கேக்கு வேறு வீட்டுக்கு சென்ட் பண்ணி விட்டீங்க. பாப்பா வந்ததும் கேக் சாப்பிட்டா மேம். ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டா. எங்கே போயிட்டு வந்து என்ன எதுன்னு கேட்டால் எல்லாமே சொன்னேன். என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அது உண்மையிலே ஸ்பெஷல் கேர் மேம். நீங்கள் வந்து எல்லா ரோல்லையுமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கிறீங்க மேம். ரியலி கிரேட் மேம். பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் மேம். நீங்கள் சொல்லும்போது கூட எனக்கு வந்து இந்த அளவு இருக்குமான்னு தெரியல, நான் நினைக்கல. ஆனால் பிளான் பண்ணுற எல்லா டைம்லேயும் நான் வரல. அதான் மேம் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இப்போ வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு சப்போர்ட்டுமே பண்ண முடியலன்ட்டு. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மேம். பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு மேம். இந்த டே வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மேம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப நீட்டாக அழகாக ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தால் கூட இந்தளவுக்கு வந்து கிராண்டாக பண்ண மாட்டாங்க. கேக் கட் பண்ணதுலேருந்து, நலுங்கு வச்சதுலேருந்து, ரைஸ் ஊட்டி விட்டதுலேருந்து, அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டதுலேருந்து ரொம்ப நல்லாவே போச்சு மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.